வெல்கம் பேக் டு ராக்கி ரிவ்யூஸ். வீக்கெண்ட்னாலே நம்ம விஜய் சன்னா தான். விஜய் சன்னா பண்ற ஹோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலனாலும் ஒரு சிலர் வந்து அதை ரசிச்சுட்டு தான் இருக்கும், ஒரு சிலருக்கு தான் பிடிக்கிறது இல்லை, மிச்சம் எல்லாருமே வந்து அதை ரசிச்சுட்டு தான் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவா கேங் வந்து பெருசா வந்துட்டு ஒரு ரோஸ்ட் கொடுத்துருக்காரு, பெருசா அட்டாக் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே வந்து பட்டார்னு எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிச்சிருக்காரு. அது என்னெல்லாம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனுங்க, யாரெல்லாம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ட் தென் வந்து வெள்ளிக்கிழமையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம திருட்டு பிரியாணி கேங் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு நைட்டு கடை பிரியாணி கேங் இல்லை, இவங்க திருட்டு பிரியாணி கேங். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நைட் வந்து நம்ம தீபக் அண்ணா என்ன சொல்றாருன்னா, பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பசிக்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சிடலான்ட்டு நம்ம அருண் வந்து சொல்றாரு. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் அருண் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சொல்றாரு நீங்க ஊன்னு சொன்னா பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தீபக் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வேணாண்டா, அங்க வச்சிருக்க பழைய சாப்பாடு கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தர்ஷிகா வந்துட்டு அந்த கிச்சன் இன்சார்ஜா இருக்காங்க, அவங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இவங்கலாம் ஒரு பிளான் போட்டுட்டு போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பால் சாப்பாடு, பூண்டு சாப்பாடு, விஷால் கேட்டதுன்னு பூண்டு சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு அந்த பாலுக்காக தான் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு இல்லைங்களா. மஞ்சரி வந்துட்டு நான் காலையில குடிக்காம சாயங்காலம் குடிச்சிக்கிறேன், என்னோட பால் தானே, நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டா இல்ல அப்பதான் குடிக்கணும் அப்படின்னு தர்ஷிகா வந்துட்டு அப்ப சிங்க அப்படி பயங்கரமா வந்து ஒரு இதா பேசிட்டு ரூல்ஸா பேசிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவைக்காக அவங்க வந்து எடுத்துக்கிட்டு நைட் வந்துட்டு திருத்தனமா அது நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தெரியாம இந்த ரூம்ல இருக்கவங்க மட்டுமே சேர்ந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நைட் அப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா காலையில என்ன ஆகுதுன்னா, மார்னிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் அண்ணாக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு டீ போட்டு கொடுங்க. பவித்ரா ஃப்ரைடேனாலே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் டேங்கிறதுனால எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, கிச்சன் செஃப்ஸ் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கேப்டனே வந்து டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் அண்ணா போயிட்டு நம்ம ஜெஃப்ரிட்ட கேட்கிறாரு. உடனே நம்ம ஜெஃப்ரி என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம தீபக் அண்ணாக்கு மட்டும் டீ போடாம அந்த 3 பேர் இருக்காங்க, ரஞ்சித் அண்ணா அண்ட் தென் தீபக் அண்ணா அண்ட் தென் நம்ம ஜெஃப்ரி 3 பேத்துக்கும் சேர்த்து வந்து டீ போட்டுக்கிறாரு. சௌந்தர்யா எல்லாத்தையும் சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இவங்க 3 பேத்துக்குமே சேர்த்து டீ போட்டுக்கிறாங்க இல்லைங்களா. டீ போட்டுட்டு உடனே இவங்க டீ குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு காலையில வந்து இவங்க டீ குடிச்சிட்டாங்க. அது ஒரு 10:50 11 மணி ஆகுது. அப்ப பவி வந்துட்டு எழுந்து வராங்க. எழுந்து வந்துட்டு இருக்கும்போது டீ போட்டுருக்காங்க. சௌந்தர்யா திரும்பியும் போய் கேட்கறாங்க, யாருக்கு டீ போடுறீங்க அப்படின்னு. நம்ம கேப்டனும் வந்து ஜெஃப்ரியும் வந்து டீ கேட்டாங்க, அதனால அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தீபக் அண்ணாவும் வந்து எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தீபக் அண்ணா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, சரி அதனா ஆயிட போது நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் தென் வந்து இதையும் நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜெஃப்ரிட்ட போயிட்டு கேட்கறாங்க, நீங்களே டீ கேட்டீங்க அப்படின்னா, ஆமா நாங்க தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் அண்ணாவும் நம்ம ஜெஃப்ரி சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க டீ குடிச்சிட்டாங்க இல்லைங்களா, திரும்பி அவங்க டீ கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து பெருசா ஹிட் ஆயிருக்கு. நம்ம ஏன் சும்மா இருக்கணும், ஒரு பஞ்சாயத்து இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் அண்ணா எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு கேப்டன் வந்து வேலை செஞ்சுக்கிறாரு. இவர் வந்து காலையில ஒரு டீ குடிச்சாரு, இப்போ ஒரு டீ குடிச்சாரு, இதெல்லாம் வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம திருட்டு பிரியாணி கேங் வந்து இதை பத்தி ஒரு வார்த்தை கூட திறக்கலங்க. நைட் அவங்க திருடி இருக்கிறத பத்தியே சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொல்லாம அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை தான்ங்கிறதுல அவங்க காலையில ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை தான் எடுக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது தெரியல இவங்களுக்கு வந்து நேத்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியாம அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. இவங்க சமைச்சு திருட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அமைதியா யாருமே ஒருத்தர் கூட வாய் திறக்காம அமைதியாவே உட்காந்துருக்காங்க. பாவம் இவங்களுக்கு அது தெரியல. இன்னைக்கு விஜய் சன்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய போகுது. வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு இந்த ஃபுட்டை வச்சே வந்துட்டு ஒரு எபிசோடியே ஓட்டி முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஒரு ½ hour கிட்ட அந்த எபிசோட் வந்துட்டு நேற்று வந்து ஓடி இருந்துச்சு. இந்த ஃபுட் இதை பத்தியே தான் காட்டியிருந்தாங்க. அண்ட் தென் நம்ம விஜய் சன்னா வராரு. விஜய் சன்னா வந்துட்டு நம்ம தீபக், அதாவது தீபக்னு கிடையாது, காமனா எல்லாத்தையுமே வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து டெவில் பத்தி சொல்லுங்க, நீங்க எஞ்சலா இருக்கும் போது டெவில் வந்து என்ன பண்ணியிருந்தா உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கறாரு. கேட்கும் போது நம்ம தீபக் அண்ணா எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம தீபக் அண்ணா எந்திரிச்ச உடனே சுத்தி இருக்கிற கிரௌடு பாத்தீங்கன்னா பயங்கர அலப்பறையா இருந்துச்சு. அடுத்து நம்ம அருண் வந்து எந்திரிக்கிறாரு. அருண் எந்திரிச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. சொல்ல பண்ணும்போது வீக் ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சரி எடுத்தாலே மஞ்சரின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம அருண் என்ன பண்றாருன்னா, விஜய் சன்னாட்டி எந்திரிச்ச உடனே மஞ்சரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. மஞ்சரி டைரக்டா அட்டாக் பண்றாரு. உடனே நம்ம விஜய் சன்னா என்ன பண்றாருன்னா, மஞ்சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறத அவர் இன்டைரக்டாவே சொல்லிட்டாரு. டைரக்டாவே சொல்லிட்டாரு, இதோட டைரக்டா யாராலையும் சொல்ல முடியாது. டைரக்டாவே சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து என்ன உங்களுக்கு யார் டெவில் இப்படி பண்ணா கரெக்டா இருந்திருக்குன்ற மாதிரி தான் நான் கேட்டேன் அப்படின்றாரு.
ரொம்ப நேரம் வந்துட்டு இவங்களுக்குள்ளேயே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிச்சா அப்படின்னு கேட்கும்போது புரிஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம தீபக் அண்ணா எந்திரிச்சு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது திரும்பி ஆடியன்ஸ்ல இருந்து பயங்கரமான சவுண்டு. உடனே யார் இப்படி பண்ணா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற சொல்லு அப்படின்னு அவர் ஒரு டோன்ல சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. உட்காந்த உடனே நம்ம அருண் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா நம்ம மஞ்சரிகிட்ட போயிட்டு மஞ்சரிகிட்ட தான் திரும்பியும் போறாரு. போகும்போது திரும்பி இல்லை அப்படின்னு சொல்லும் போது திரும்ப மாத்தி ஆல்டர் பண்ணி சொல்றாரு. சொல்லிட்டு இவர் வந்து உக்காந்துடுறாரு. நம்ம மஞ்சரிக்கு வந்து என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் சவுண்ட் எல்லாத்தையும் கேட்கும் போது நம்ம பண்ண தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம், மாட்ட போற நினைச்சிட்டு இருந்தோம், நல்ல வேலைடா தப்பிச்சிட்டா சாமி அப்படின்ட்டு அவங்க மைண்ட் வைஸ் வந்து அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சாச்சனா மஞ்சரி இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் அண்ணா வந்துட்டு இதெல்லாம் கேம் தானே அப்படின்னு சொல்லும் போது கேம் அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒருவேளை நம்ம தப்பிச்சிட்டா இதெல்லாம் நம்மளை போட்டு நொறுக்குவாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட் வைஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம அருணை வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம விஜய் அண்ணா நம்ம அருணை வந்து அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணிட்டு அவர் உட்காருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாரு. அதே நம்ம விஷால் எந்திரிக்கிறாரு. விஷால் எந்திரிச்சிட்டு சொல்லும் போது நீங்க விஷால் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டெவிலா இருந்துட்டு ஏஞ்சலா இருந்துட்டு டெவிலா மாறவே இல்ல, அப்படியே அந்த ஏஞ்சல் கேரக்டரே வந்து டெவிலையும் கன்டினியூ பண்ணிட்டீங்க, காஸ்டியூமை மட்டும் மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம விஷால வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா விஜய் அண்ணா ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து விஷால் வந்து பாத்தீங்கன்னா டெவில் கேரக்டருக்கே வரல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அண்ட் அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா பேசவே உள்ள அவரையும் ரோஸ் பண்ணி அட்டாக் பண்ணி உட்கார் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாரு. அடுத்து நம்ம முத்து வந்து எந்திரிக்கிறாரு. முத்து என்ன பண்றாருன்னா அவர் எப்பயும் போல சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு சொற்பொழிவால அவர் வந்து ஒரு பேசுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. ஒரு தமிழ்ல வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் போது நிறைய இடத்துல பேச மாதிரிதான் அவரு பேசுறது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியே பேசுறாரு. பேசிட்டே வந்துட்டு அவர் சொல்றதுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அந்த டோன்ல வந்து சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா ஜாக் இவங்களை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவர் உட்காந்துறாரு. உட்காந்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா சொல்றாரு. ஜாக்லின் என்ன பேசுறாங்க அப்படின்னா எழுந்துட்டு நான் வந்து அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இப்படி விளையாண்டதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் விளையாடவே இல்லைன்றாங்க. அது எங்களுக்கே தெரியுமா, அதான் நான் கேட்கல, டெவிலா இருந்தா எப்படி விளையாடணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா கேட்கறாரு. கேட்கும் போது நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து திரும்பி அதுக்கே வராங்க. இந்த இடத்துக்கே வரும்போது திரும்ப ஜெஃப்ரி இந்த மாதிரி எதிர்த்து சொல்லுங்க அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சௌந்தர்யா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரயான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஒருத்தவங்க மாத்தி இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. அப்படியா, ஆல்ரெடி இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆனா புரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா, எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப கேட்கும் போது திரும்ப வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கர ஒரு கோளாரோட வேலையை இவங்க வந்து ரொம்ப நேரமா டாபிக்ல இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே இதாண்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னா டப்புன்னு அவங்க கேங்கை போட்டு உடைச்சிட்டாரு. கேங் அந்த மேட்டரை இழுத்து விட்டாரு. கேங்கை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் பத்தி ஆனா அந்த இடத்துல டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் பேசுறதா இருந்த டாபிக் அந்த இடத்துலயே ஜாக்லினாலேயே உடைக்கப்பட்டது. அண்ட் தென் அவங்க ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல தப்பு இருந்தா வந்து நம்ம விஜய் அண்ணாட்ட ஒரு ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அந்த ஆட்டிடியூட் அப்படியே திமிரா பாக்குறது, திமிரா இருக்கிறது, திமிரா இது பண்றது, இந்த மாதிரியே தான் இருக்காங்க. அந்த தப்பு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க மேல தப்பு இருக்கவும் இந்த சீசன் இந்த வீக்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அண்ணாட்ட அப்படியே மறைச்சிக்கிட்டே பேசுறது, இது பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம விஜய் அண்ணாவும் அதிகமா அவங்க கிட்ட இது பண்ண ஆரம்பிக்கல. அவரு வந்து ஒரு கட்டத்துல பயங்கரமான கோபம் ஆயிட்டாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா காமா அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன்னு சொல்லிட்டு அவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு. நம்ம அன்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எந்திரிக்கிறாங்க. அன்ஷிதா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம மஞ்சரியை பத்தி, இந்த மாதிரிலாம் கேம் விளையாண்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லும் போது அது கேம் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்றாருன்னா அதை அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா அவங்க விளையாண்டது கேம் தான், ஆனா இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லணுங்கிறது தான் நம்ம நினைச்சோம், அதாவது நான் நினைச்சேன். அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். அட்ரஸ் பண்ணவே அது கேம் தானே அப்படிங்கிறாரு. அப்ப கேமுக்காக என்ன வேணா பண்ணலாமாங்கிற மாதிரி நினைச்சேன். நம்ம விஜய் டெலிவிஷன் பேர் கெடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அது கேம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிட்டாங்க. அது கெடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கிறதா அழுத்தம் திருத்தமான உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த என்ன ஆகுதுன்னா நம்ம அன்ஷிதா சொல்லும் போது அதை விஜய் வந்து அப்போஸ் பண்றாரு. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவங்க கேமுக்கு தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம அன்ஷிதா வேற எதுவும் இல்லப்பா எனக்கு அப்படின்ட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க அதை பத்திலாம் அவர் வந்து விசாரிக்கவே இல்லை. மேபி சண்டே இன்னைக்கு விசாரிப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தாய் கிழவி ஆனந்தி என்ன பண்றாங்கன்னா வழக்கம் போல அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னா எதுக்கெல்லாம் சவுண்ட் அதிகமா வருது, இதை பத்திலாம் நம்ம பேசணும்னா சவுண்ட் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுவோம், கிளாப்ஸ் எல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுனதுல எந்தெந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் கிளாப்ஸ் வந்துச்சு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. என்னதான் பேசினாலும்
நம்ம பின்னாடி அவங்களுக்கு என்ன விஷயம்னு பின்னாடி சொல்லுவோம். அந்த வந்து ஜெஃப்ரி எழுப்புறாங்க. ஜெஃப்ரி என்ன சொல்றாருன்னா சாச்சனா வந்து சொல்றாரு. சாச்சனா வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து வாயில பூசினதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க இதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் உடனே இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சத்து அப்போஸ் பண்றாரு. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இது கேமுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேமுக்காக தான் பண்ணாதான் இருந்தாலும் இந்த ஃபேன் கிழிக்கிறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு செயல். கேமுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எவ்வளவு நம்ம தீபக் அண்ணா வந்து முத்து இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியே வந்து அவங்கள பேட்ச் அவங்கள தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி கூட கேம் பிளே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்னும் வேற மாதிரி கூட பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நிறைய விதம் இருக்கு கேம்ஸ்ல. இந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இல்லைங்களா. அவரோட குழந்தையான நம்ம சாச்சனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சனா என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல ஜெஃப்ரி அதெல்லாம் வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் வந்து உட்காந்துடுறாரு அமைதியா ஜெஃப்ரியும். நம்ம ப்ரீவியஸ் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கேம் விளையாடக்கூடாது, என்ன இப்படிலாம் கேம் விளையாடுறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்படி பிடிச்சி டைட் பண்ணிலாம் விளையாடுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் மூச்சுத்தனம்லாம் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போன வாரம் வந்து இப்பெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் இப்பெல்லாம் விளையாடுறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்றது, அது விஜய் டெலிவிஷன் சொல்றது, அதாவது பிக் பாஸ் டீம் பேக் அண்ட் அவங்க சொல்றது, அதே நம்ம விஜய் சனா அதை அக்செப்ட் பண்ணி அவரு வந்து நம்ம கிட்ட சொல்றது, இதெல்லாத்தையுமே தான் நான் கேட்கறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி வாரம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இந்த வாரத்துல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்துல அந்த மாதிரி கீழே கிடக்கிறதுல எடுத்து சாப்பிட்டாலுமே ஃபுட் பாய்சன் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முட்டை எவ்வளவு முட்டை சாப்பிட்டா அதுக்கும் வந்து ஃபுட் பாய்சன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய முட்டை சாப்பிட்டா, 1 சாப்பிட்டா 2 சாப்பிட்டா ஹெல்த்தி, நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையா தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. அதுல வந்து இவங்க சாப்பிட்டதுல நம்ம எனக்கு பெருசா வந்து உடன்பாடு இல்லை, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ண வச்சதில்ல. ஆனா இந்த வாரம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படிதான் விளையாடணும், கேம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போனா அது இவங்க எப்படி பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆடியன்ஸ் அட்டென்ஷன், அதாவது இந்த வாரம் ஆடியன்ஸ் அட்டென்ஷன் வந்து அது கேம் தானே அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இதுக்கு வராங்க, ஓ இந்த மாதிரி இப்படியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்பெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு அதிகமா இருந்தனால அந்த இதுக்கு வந்து போறாங்க. அடுத்த வாரம் வேற மாதிரி இருந்தா அது அடுத்து வேற மாதிரி போயிடுவாங்க. அதே நம்ம சௌந்தர்யா வந்து எழுப்பி விடுறாங்க. சௌந்தர்யா வந்துட்டு சொல்லும் போது அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சோடனே அவங்க கேங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேங் வச்சு அட்டாக் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. ரோஸ்ட் போட்டு நம்ம விஜய் சனா வந்து உட்காருமா அப்படின்றாரு. இவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க. அண்ட் நம்ம ரஞ்சித்தனா எழுப்புறாங்க. ரஞ்சித்தனா என்ன பண்றாரு அப்படின்னா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வாரம் வந்து உங்களை டெவிலா வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தா ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஓப்பன் அப் ஆகுறீங்க, வாய்ஸ்லாம் நல்லா பேசுறீங்கன்னு இவர் சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் பேச சொல்றாரு. பேசினா இவர் எதுவுமே பேசல. இந்த மாதிரிலாம் நான் பேசணும்னு நினைச்சேன், உங்களை புகழணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வாரமும் நீங்க வந்து எதுவும் சொல்லல, அவங்க தானே பண்றாங்க, இவங்க தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உங்க கேரக்டர் நடிச்சு காட்டினாரு. அந்த மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க, இவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அப்படின்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கிறதே சொல்லல அப்படிங்கறத வந்து நம்ம விஜய் சனா வந்து ரஞ்சித்தனா சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்றாரு. ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னி டெவிலுங்க, அதாவது டெவில்லையே ஃபன்னி டெவில். அதாவது இவர் என்ன பண்றாருன்னா ஏஞ்சலா இருக்கும் போது தாங்க அந்த டெவிலோட கேரக்டரே வெளியே வருது. இவருக்கு ஏஞ்சலா இருக்கும் போது டெவில் மாதிரி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்த்த வந்து சொல்றாரு. இந்த டீம் வந்து கோவா கேங்கனை அட்டாக் பண்ணுது அப்படின்னு. அந்த நைட் வந்து அன்னைக்கு இவரா போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு விஷால் வந்து இழுத்துட்டு வந்த மாதிரி, ஆடு மாட்டிக்கிச்சு கூட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி இவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு விஜய் சனா வந்து சிரிச்சுக்கிட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் உட்கார வச்சிடறாரு. திரும்பவும் நம்ம ரஞ்சித்தனா கூப்பிடுறாங்க. ஆள் 2 பேர்த்திட்ட போயிட்டு வந்தாச்சு, இப்பயாச்சும் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன்னு திரும்பியும் அவர் வந்து மழுப்பிட்டு இல்ல சார் அதை தான் சொல்ல வந்தேன் இதை சொல்ல வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது இவங்க திரும்பியும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீங்க அப்பயும் வந்து அதை பயன்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரை உட்கார வச்சிடறாரு நம்ம விஜய் சனா. எப்படி ப்ரொவோக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சனா வந்து எல்லாத்தையும் கேட்கறாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம தீபக் அண்ணா வந்து கேட்கறாங்க. தீபக் அண்ணா மட்டும்தான் அதுல வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஆடிஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டேன் சார், இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆடிஷன்லாம் அந்த இடத்துல நடிப்போம் இல்லைங்களா, வில்லன் கேரக்டர் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நம்ம விஜய் சனாவும் அதுக்கு இருந்துட்டு ஆமா எனக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் கேரக்டர்லாம் வந்து வெளியில நம்ம நார்மலா ஜென்ரலா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெரிய ஒரு தப்பா மாறிக்கும். இன்கேஸ் அந்த கேரக்டர்ல இருந்து பண்ணோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால நான் கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் எல்லாத்தையுமே நெகட்டிவ் கேரக்டரை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம தீபக் அண்ணாவும் வந்து அதே சேம் அந்த இதை தான் எடுத்துக்கிட்டேன். நிறைய மூவிஸ்லாம் இருக்குங்களா, அந்த மூவிஸை பத்தியில பார்த்துலாம் வந்துட்டு நான் அதை எடுத்து ப்ரொவோக் பண்ணேன், அதெல்லாம் பேசிய ப்ரொவோக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தீபக் அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னதான் வந்து கரெக்ட், மற்றவங்க எல்லாம் பண்ணது வந்து தப்பு இல்லைங்களா. ஆனால் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம சாச்சனாக்கும் மஞ்சரிக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரௌடா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் மஞ்சரி தான் நினைக்கிறேன், இந்த வீக் சொல்றேன் இருங்க. அண்ட் தென் வந்து நம்ம கோவா கேங்க் வந்துடுறாங்க. நம்ம கோவா கேங் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கோவா கேங்க்ல வந்து அருண் வந்து ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே வந்து கோவா கேங் ஒட்டுக்கா உட்காருங்க அப்படின்னும் போது ஒரு 5 பேர் மட்டும் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல அருண் 6வது ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சனா கேட்கறாரு. அருண் அப்படின்னு சொல்றாங்க. அருண் சொல்லும் போது விஷால் வந்து நீங்க பாத்தீங்கல்ல என்ன பண்ணாரு அப்படின்னா ஒட்டுக்கா சேர்ந்துட்டு காயெல்லாம் வச்சுட்டு குதிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாரு.
உடனே எனக்கு இவங்கள்ட்ட கேட்கறாங்க அவர் இல்லையா அருண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம சேர்ந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஜாக்லின் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சௌந்தர்யா வந்து நம்ம விஜய் சார் கேட்டாரு, என்னமா நீ எந்திரிச்சு உண்மை சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சார் இவர் வந்து ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாரு. உங்க டீம்லாம் பார்த்து எங்களுக்கு ஆசை, எனக்கு ஆசையா இருக்கு உங்க டீம்ல ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அருண் இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் சார் நாங்களாம் பார்த்தோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாரு. ஆமா அவர் வந்து சொன்னாரு, உண்மையாலுமே சொன்னாரு இந்த டீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாரு. அந்த அந்த டீமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேங்குக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் வந்து நம்ம விஜய் சார் ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்னொன்னா வந்து படிச்சு காட்டிட்டு இருக்காரு. வந்து ஒவ்வொரு ரூல்ஸா வந்து ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அப்படின்னும் போது ஒவ்வொருத்தர் எந்திரிச்சு ஒவ்வொரு ரூல்ஸ் சொல்றாங்க. அந்த ரூல்ஸ்லாம் வந்து 5 ரூல்ஸ் இவங்க மொத்தமா சொன்னது. 5 ரூல்ஸ் வந்துட்டு இவரும் எழுதி வச்சு அதை வந்து படிச்சு காட்டிட்டு இருக்காரு. என்னென்ன ரூல்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ஷேர் பண்ணணுங்க. செகண்ட் வந்து என்னன்னா ஃபைட் அப்படின்னாலே நைட்ல வந்து எந்த ஒரு சின்ன 5 ஸ்டார் பிட்டா இருந்தாலும் மஞ்ச் பிட்டா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து சால்வ் பண்ணணும். ஏதோ ஒரு காலையில சண்டை போட்டுக்கிட்டோம்னா நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டை வந்துட்டு சால்வ் பண்ணிடணும். நைட்டே பேசி நம்ம கேங்ல சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு மத்தவங்க முன்னாடி வந்து சண்டை போடுறது, மத்தவங்க முன்னாடி ஏதோ ஒன்று பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ரூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டு வந்து நைட்ல பாட்டு பாடிட்டு தான் வந்து தூங்கணும். ஒரு பாட்டு அந்த கையை வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டை பாடிட்டு தான் தூங்கணும். அது எனக்கே கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்குது. அதை பாடிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் வந்து ஃபிஃப்த் என்னன்னா கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா இதனால நம்ம கேங்கால அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த். ஏன்னா நம்ம கேம் பிளே வந்து கேம் இருக்கு இல்லைங்களா, கேமுக்கும் நம்ம கேங்குக்கும் வந்து அஃபெக்டே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அஃபெக்ட் ஆச்சு, அதுதான் உண்மை. ஓகேங்களா, உண்மையாலுமே அஃபெக்ட் ஆச்சு. அந்த கேம் பிளே வந்து இதனால அஃபெக்ட் ஆனது தான் உண்மை. அதே நம்ம 6th ரூல் என்னன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், அதான் 6th ரூல் அப்படின்றாங்க. உடனே 5 ரூலை மட்டும் இவர் படிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இதனால உங்களுக்கு உங்க கேங்க்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆனது என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அஃபெக்ட் ஆனது என்னன்னா நம்ம மத்தவங்க எல்லாத்தையும் கேட்கறாரு, இதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கான்னு. முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா, இந்த கேங்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு. தீபக்கும் சொல்றாரு இந்த கேங்க பாக்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு, ஆனா கேமை வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அருணும் வந்து அதான் சொல்றாரு, கேமை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நம்ம தீபகனாவும் அதான் சொல்றாங்க, இவங்க பாக்குறதுக்கு எல்லாமே கியூட்டா இருக்கு, எல்லாமே பண்றதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு, ஒரு கேங்கா இருக்காங்க இவங்க. ஆனா பண்றது கேம்ல ஒரு சில டைம் வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. ஒருத்தருக்கு வந்து இன்செக்யூரா ஃபீல் ஆகுது அப்படின்னு. கேம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. லிட்டரலா வந்து நமக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, ஓ நம்மள அட்டாக் பண்றாங்கடா, நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு இவங்க திரும்பியும் வந்து சுத்த விடுறாங்க. சுத்தல விட்டு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, மாத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய் லாஸ்டா டென்ஷன் ஆகி சரி நீங்க வேற அவங்களுக்கு கேங்கே விட்டுட்டு மொத்தமா இவங்கள்ட்ட என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு கேம்லாம் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்சரியா அதான் சொல்றாங்க, சார் இந்த கேங்லாம் பார்க்க நல்லா தான் சார் இருக்கு, ஆனா எனக்கு கேம் அஃபெக்ட் ஆகுது. ஒருத்தர்கிட்ட பேசுனா 4 பேருமே வந்து பேசுறாங்க, 3 பேருமே வந்து பேசுறாங்க. அப்படிங்கும் போது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் கேம் வந்து பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஜெஃப்ரி வந்து சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு, ஜெஃப்ரியோட இண்டிவிஜுவல் கேமும் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரயானும் வந்து இண்டிவிஜுவல் கேம் வந்து அவருக்கும் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜாக்லின் வந்து முன்ன விளையாண்டுட்டு இருந்தாங்க, இப்ப விளையாடுறதே கிடையாது. சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட அதுக்கு முன்னாடி வீக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனா இந்த லாஸ்ட் வீக் வந்து அவங்க பண்ணல. இது வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வருது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தீபக் வந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பின்னாடி போக ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுதான் ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அடிச்சுதான் ஆகணும். இவங்களோட கேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கியூட்டா வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. நம்ம விஜய் சார் என்ன சொல்றாருன்னா, கேங்லாம் ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஓகே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேம் ரூல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா, பிக் பாஸ் ரூல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்ட ரூல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சார் சொல்றாரு. நம்ம அதுக்கு வந்து நம்ம ராணுவ எழுப்பு கேட்கறாங்க. நம்ம ராணுவ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வந்து விளையாட விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நைட் அந்த கான்வர்சேஷன் ஆனதை சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொன்னது யாருக்குமே புரியல. உடனே விஷால எழுப்பி கேட்கறாங்க, ஆமா சார் இவன் மாட்டிட்டான், நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது 4 பேர் வந்து பேசுறாங்க, அதனால இவனால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு நம்ம விஜய் சார் வந்துட்டு, நான் பேசாம வாரம் வந்து உங்களுக்கு பதில் வேற யாராச்சும் எழுப்பிய கேள்வி உங்களுக்கு பதில பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க, கரெக்டா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச விடாம உட்கார வச்சாரு. அந்த நம்ம ஜாக்லின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இவங்களும் கேங்னா இவங்களும் கேங்கா தானே இருக்காங்க, இவங்களாம் கேங்கா இருக்காங்க, இவங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம விஜய் சார் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே கேங்கா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆமா இருக்காங்க தான், ஆனா உங்களை மாதிரி ரூல்ஸ் போட்டு யாருமே கேம் கேங்குள்ள விளையாடாம இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரும் அந்த மாதிரி பண்ணாம இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரும் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணாமல் இல்லை. தர்ஷிகா, விஷால் இவங்களை தாண்டி வேற யாரும் எல்லாரும் பண்ணாமல் இல்லை. எல்லாத்துக்கு முன்னாடி கேம் விளையாண்டுக்கிறாங்க.
இவங்க வந்து கேங்குள்ள ஆனா விளையாடாம இருக்காங்க, அதான் உண்மை. அதை வந்து நம்ம விஜய் சனா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம விஜய் சனா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதனா சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், இந்த நம்ம ஜாக்லினுக்கு தான் சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கதவு திறந்து சொல்றேன், வெளியே வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்லின் அந்த கோவா கேங்கே வந்து ஒரு பெரிய ரோஸ்ட்டை போட்டு முடிச்சு விட்டுறாரு. நீங்க கேங்கா இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது தப்பா நீங்க புரிஞ்சுக்காதீங்க. நான் சொல்றத நீங்க இதையும் தப்பா புரிஞ்சுக்கணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க வந்து கேங்கா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன, நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க போட்ட ரூல்ஸ் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, அது வந்து கேம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் வந்து நான் இங்க கிழிச்சிடுறேன், நீங்க கிழினீங்களா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் பேப்பர் இவர் வச்சிருந்தாருங்களா அதெல்லாம் கிழிச்சு போட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிம்பாலிக்கா சொல்லிட்டு இவர் அந்த டாபிக்கை விட்டுட்டு அடுத்து வந்துடுறாரு. அண்ட் தென் வந்து நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இனிமேல் இன்னும் தெளிவா விளையாடணும், கேமை விளையாடணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்பயே உங்களை சேவ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து சாட்டர்டேவே வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, உடனே நம்ம விஜய் சனா வந்துட்டு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் தென் வந்து ரயான் இவங்க ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிறாங்க, ஆமா இந்த மாதிரிலாம் இருக்கு, இப்பெல்லாம் ஆமா கரெக்ட் தான், இனிமேல் நம்ம வந்து ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இண்டிவிஜுவல் கேம் விளையாட ஆரம்பிக்கலாம், இனிமேல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசாம இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. ஆமா அதுக்கும் நானும் பேசாமலாம் இருக்க மாட்டேன், நம்ம பேசலாம் ஜாலியா இருக்கலாம், ஆனா வந்து கேம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, கேம் வந்து தனித்தனியாக நம்ம விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜெஃப்ரி அண்ட் தென் சௌந்தர்யாவும் வந்து பேசிக்கிறாங்க, இந்த இவ்வளவு தூரம் இந்த நம்ம போட்ட ரூல்ஸ் போகும் நீ நமக்கு தெரியாம போச்சு, ஆமா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கரெக்டா பேசிக்கிறாங்க. இவங்க 4 பேத்துக்குள்ளேயும் ஒரு புரிதல் வருது, புரிஞ்சுக்கிறாங்க. ஜாக்லினும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யாவும் வந்து சொல்றாங்க, நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம கேம் வந்து இண்டிவிஜுவல் கேம் நம்ம இனிமேல் விளையாட ஆரம்பிச்சிடலாம், இந்த கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அந்த நம்ம ரூல்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புரிதலோட ஷோவை முடிச்சிடுறாங்க. இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனுங்க. இன்னைக்கு யார் எவிட் ஆக போறாங்க அப்படின்னா நம்ம சாச்சனா அண்ட் தென் ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவிட் ஆக போறாங்க. அபிஷியலா வந்து சண்டே எபிசோடும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து எவிட் ஆகிறது போறது யாரு அப்படின்னா சாச்சனா அண்ட் ஆனந்தி இவங்க தான் எவிட் ஆக போறாங்க. பிக் பாஸ் எபிசோட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.